உங்களை யாராவது கஷ்டப்படுத்தும் போது அல்லது நீங்க பலவீனமா உணரும் போது வாழ்க்கையில சத்தம் போட்டு அழணும் அப்படின்னு தோணும் போது இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்கும். உங்க பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடுறது எப்படி அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தான். நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் நம்மை நம்பி நாம் கொடுக்கக்கூடிய உணவிற்காக காத்திருக்கக்கூடிய நம் உறவுகளுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள் மட்டும் அல்லாது யாராவது உங்களை அவமானப்படுத்தினாலும் சரி, ஏதாவது தோல்வியை நீங்கள் சந்தித்து அதை நீங்கள் தாங்கிக்க முடியாமல் உங்கள் மனசு வருத்தப்பட்டாலும் சரி, இல்லை உங்களை யாராவது ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மனம் வருத்தப்பட்டாலும் சரி, உடனடியாக அந்த இடத்திலேயே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதற்கு தேவையான பொருள் ஒன்றே ஒன்று தான், கல்லுப்பு மட்டும்தான் தேவை. நீங்கள் எந்த இடத்துல இப்படி பலவீனமாக உணர்றீங்களோ அதே இடத்துல உட்காந்துருந்து சிறிதளவு கல்லுப்பை 2 கையிலையுமே வச்சுக்கோங்க. வலது கையில் சிறிதளவு, இடது கையில் சிறிதளவு எடுத்துட்டு கண்களை இறுக்கமாக மூடிக்கோங்க. மூடிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்களும், உங்களை யார் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த கஷ்டங்கள் உங்கள் பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மனதார உங்களுக்கு பிடித்த தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்திட்ட வேண்டிக்கோங்க. அந்த கல்லுப்பை நீங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. நல்லா டைட்டாக பிடிச்சி உங்கள் 2 தொட மேலேயும் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள் நெஞ்சுக்கிட்ட உங்கள் கைகளை வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா உங்கள் தலைகள் மேலே உங்கள் கைகளை வச்சுக்கலாம். உங்களுக்கு உங்கள் உடலில் எந்த இடத்துல உங்கள் கைகளை வச்சிருக்க பிடிச்சிருக்கோ கைகளில் இருக்கக்கூடிய உப்பை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். வலது கையிலையும் வச்சுக்கணும், இடது கையிலையும் வச்சுக்கணும். இந்த உப்பை நீங்கள் கையில் வச்சுட்டு உங்கள் உடல் மேலேயே உங்கள் கைகளையும் வச்சுக்கிட்டு மனதார உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வேண்டிட்டு உங்ககிட்ட கஷ்டங்கள் வரக்கூடாது, எதிர்மறை எண்ணங்கள் உங்களை நெருங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செய்து முடிச்சுட்டு அதன் பிறகு அந்த 2 கையில் வச்சிருக்கக்கூடிய கல்லுப்பையும் கொண்டுட்டு போய் ஏதாவது ஒரு பாத்திரம் நிறக்க தண்ணீர் வச்சுக்கோங்க. அந்த தண்ணீருக்குள்ளே அந்த கல்லுப்பை போட்டு உங்களுடைய 2 கைகளையும் உள்ளே நல்லா முங்குற அளவுக்கு விட்டு உங்கள் கைகளை நல்லா கழுவிட்டு திருப்பி அதன் பிறகு சுத்தமான நீரில் கைகளையும் முகத்தையும் கழுவிடுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நான் மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் மனம் பலவீனமாக எந்த இடத்துலலாம் இருக்கோ அப்போ உடனடியாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். உடனடியாக உடல் அளவிலும் மனதளவிலும் புத்துணர்ச்சி உண்டாகிறத உங்களால் கண்கூடாக உணர முடியும். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர் சங்கர, ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.